தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கி நிற்கிறது மழைநீர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் கடந்த 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழைக்கே கடலூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரிக்கு வரும் நிலையில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், அதேபோல் விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கடந்த 2 மணி நேரமாக தொடர்ந்து கனமழையானது பெய்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பகுதி தற்போது குளம் போல் மழைநீர் தேங்கி காட்சியளித்து வருகிறது. மேலும் குளம் போல் மழை நீரானது தேங்கி நிற்பதால் வாகனங்களை ஓட்டுவதில் வாகன ஓட்டிகளுக்கும் அதே போல் நடந்து செல்லும் பயணிகளும் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.